அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1936ஆம் ஆண்டு வெளியான படங்களை பற்றி பார்த்து வருகிறோம். சென்ற வீடியோவில் இரு சகோதரர்கள் என்ற படத்தை பற்றி பார்த்தோம். அதன் மீதி பகுதிதான் இந்த வீடியோவாகும். இரு சகோதரர்கள் திரைப்படம் இந்திய சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்து போராட்ட நடவடிக்கைகளான ராட்டினத்தில் நூற்பது, அந்நிய பொருட்களின் மறுப்பு போன்ற நடவடிக்கைகளை அரசு தடை செய்திருந்த காலத்தில் வெளிவந்த படம்தான் இந்த இரு சகோதரர்கள். இப்படம் குடும்ப ஒற்றுமையின் மூலம் தேச ஒற்றுமை மற்றும் மதுவிலக்கு பரப்புரை, அன்றைய ஆட்சி காலத்தின் வேலையில்லா திண்டாட்டம் முதலியவற்றை முன்னிறுத்திய திரைக்கதையை கொண்டதே இந்த இரு சகோதரர்கள் என்ற படத்தின் முழு வடிவமாகும். இப்படத்தின் ஒளிநாடா இருப்பதாக எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. இந்த திரைப்படம் சென்னையில் அன்று பிரபலமாக இருந்த எல்பின் ஸ்டோன் என்ற சினிமா ஹவுஸில் வெளியிடப்பட்டது. இது ஒரு சாதாரண பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியை பெற்றது. குடும்பம் சார்ந்த கதையை கொண்ட தரமான தமிழ் படங்களின் தொடக்கமாகும் இந்த படம். மேலும் சமூக கருப்பொருள் படங்களின் வெற்றிக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்று ஆடல் பாடல் என்ற கலை பத்திரிகை அன்றைய நாளில் பாராட்டியிருக்கிறது. இரு சகோதரர்களை படத்தை பார்த்து மதிப்பு செய்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதியது என்னவென்றால், அதிக சம்பளம் வாங்கும் நட்சத்திரங்களோ நல்ல தரமான இசையோ இல்லை, இடிந்து விழும் மலைகள், எரிந்து விழும் கடல்கள் மற்றும் வெடிக்கும் வாகனங்கள் என்று எதுவும் இல்லை, மூச்சடைக்க வைக்கும் காட்சிகள் இல்லை. இவை அனைத்தும் இல்லாவிட்டாலும் இயக்குனரின் திறமை மற்றும் நடிகர்களின் நடிப்பு திறமையால் இந்த படம் வெற்றி பெற்றுள்ளது. இதை பார்த்த பிறகு தமிழ்நாட்டின் கலைகளின் எதிர்கால வளர்ச்சி நம்பிக்கையை உறுதியாக நம்பும் வண்ணம் இருக்கிறது என்று எழுதியிருந்தார். இரு சகோதரர்கள் படம் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து ரசித்த காங்கிரஸ் தலைவர் திரு எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் எல்பின் ஸ்டோன் திரையரங்கில் மூதறிஞர் ராஜாஜிக்காக ஒரு சிறப்பு காட்சியை ஏற்பாடு செய்திருந்தார். ராஜாஜியும் படத்தை பார்த்து அந்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு பெரிதும் இப்படத்தை பாராட்டினார். அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் வருமானம் தேசியவாத நோக்கத்திற்காக படேல் பர்ஸ் நிதிக்காக நன்கொடையாக வழங்கப்பட்டது. இப்படத்தின் கதாநாயகன் கே.பி. கேசவன் துணை வேடத்தில் நடித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். இருவரும் ஒன்றாக சேர்ந்து படம் பார்க்க அந்த தியேட்டருக்கு சென்றார்கள். அப்போது இடைவேளையின் போது கே.பி. கேசவனை கண்டு கொண்ட ரசிகர்கள் எழுந்து நின்று அவரை பார்த்து கூச்சலிட்டனர். இதை கண்டு திகைத்து போன எம்ஜிஆர், இவ்வளவு ஆதரவும் செல்வாக்கும் உள்ள ஒரு பக்கத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோமே என்று மனதுக்குள் பெருமைப்பட்டார். ரசிகர்களின் அன்பு தொல்லையை தவிர்க்க எம்ஜிஆரும் கே.பி. கேசவனும் படம் முடிவதற்குள் எழுந்து வெளியே வந்தனர். அவர்கள் புறப்படுவதை அறிந்த ரசிகர்களும் பின்தொடர்ந்தே வந்துவிட்டனர். அவர்களிடமிருந்து கே.பி. கேசவனை எம்ஜிஆர் பாதுகாப்பாக அழைத்து சென்று காரில் ஏற்றி வைத்து அனுப்பி வைத்தார். அப்போது அந்த படத்தில் சிறிய வேடத்தில் நடித்திருந்த தன்னை மக்களுக்கு அடையாளம் தெரியவில்லை என்று குறிப்பிட்ட எம்ஜிஆர் அவர்கள் சில ஆண்டுகள் கழித்து எம்ஜிஆர் கதாநாயகனாக புகழ்பெற்றிருந்தார். அவர் நடித்து மர்மயோகி என்ற படம் சென்னையில் நியூ குளோப் திரையரங்கில் ஓடிக்கொண்டிருந்தது. படத்தை பார்க்க கே.பி. கேசவனும் எம்ஜிஆரும் சென்றிருந்தார்கள். எம்ஜிஆர் வந்திருப்பதை அறிந்த ரசிகர்கள் அவரை வாழ்த்தி கோஷமிட்டனர். எம்ஜிஆருக்கு பக்கத்திலேயே கே.பி. கேசவன் அமர்ந்திருந்தார். அவரை யார் என்று கூட மக்கள் அறிந்து கொள்ளவில்லை. படம் முடிந்து வெளியே வந்தபோது மக்கள் கூட்டம் எம்ஜிஆரை சூழ்ந்து கொண்டது. கூட்டத்தை விலக்கி எம்ஜிஆருக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து காரில் ஏற்றி அனுப்பி வைத்தார் கே.பி. கேசவன். காரில் ஏறி எம்ஜிஆர் புறப்பட்டு செல்லும் போது மக்களோடு ஒருவராக கே.பி. கேசவனும் நின்று கொண்டிருந்தார். இந்த சம்பவத்தை நினைவுபடுத்திவிட்டு எம்ஜிஆர் தொடர்ந்து என்ன பேசினார் என்பதெல்லாம் மிகவும் வியப்பான விஷயம். திரு கே.பி. கேசவனின் நடிப்பாற்றல் மர்மயோகி படம் வெளியான போதும் எந்த வகையிலும் குறைந்து விடவில்லை. கலைஞர்களுக்கு உச்சநிலை தாழ்ந்த நிலை என்பதெல்லாம் மக்களால் தரப்படும் ஒரு மயக்க நிலை. கலைஞனை பொறுத்தவரை அவனுக்கு வீழ்ச்சியே கிடையாது என்று கூறினார். இப்படி புகழை பற்றி தெளிவான மனநிலையில் இருந்ததால்தான் அவரால் அனைத்து செயல்களிலும் வென்றதுடன் முதன்மையாக இருக்கவும் முடிந்தது என்பதே உண்மை. இந்த படத்தின் சமூக பொறுப்புமிக்க நகைச்சுவையை திரைக்கதை வசனகர்த்தாவான யோகியார் அவர்கள் எழுதி இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கனிடம் படித்து காட்டினார். இயக்குனருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. அதை அப்படியே படமாக்கினார்கள். அது என்னவென்றால், வேலை இல்லாத ஒரு மாநாடு ஒன்று நடக்கிறது. அதற்கு தலைமை தாங்கும் பட்டதாரி வாலிபன் ஒருவன் ஒரு தீர்மானம் ஒன்றினை முன்மொழிந்து பேசுகிறான். வேலை இல்லாதவர்களுக்கு இலவச சாப்பாடு கிடைக்க அரசு வழி செய்ய வேண்டும், ரயில்களில் இலவச பயணம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூட்டத்தில் ஒருவன் 25 ரூபாய் சம்பளத்திற்கு ஒரு இடத்தில் வேலை காலியாக இருப்பதாக சொல்கிறான். அதை கேட்ட மாத்திரத்தில்
அங்கு திரண்டிருந்த கூட்டத்தினர் அனைவரும் அந்த வேலையில் சேர கிளம்பி விடுகிறார்கள். மாநாடு பந்தல் காலியாகி வெறிச்சோடி விடுகிறது. சமூக நடப்பை நையாண்டி செய்யும் இப்படி ஒரு காட்சி இந்தியா விடுதலை பெறாத 1936ஆம் ஆண்டிலேயே நம் தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறது என்றால் வியக்காமல் இருக்க முடியுமா? இந்த தமிழ் சினிமாவின் புத்திசாலித்தனத்துடன் கூடிய நகைச்சுவை உணர்வை போற்றாமல் தான் இருக்க முடியுமா? அன்பு நேயர்களே, இரு சகோதரர்களின் கதையை மிக மிக சுருக்கமாக சொல்லிவிட்டேன். அது இன்னொரு நல்லதங்காள் படத்தினை போன்ற மிக மிக துன்பமான படமாகும். அதனால்தான் நான் நேரம் குறைவாகவே உங்களுக்கு தெரிவித்தேன். ஒவ்வொரு தமிழரும் போற்றி கொண்டாடும் படம் இந்த இரு சகோதரர்கள் என்பதே உண்மை. இனி இதே 1936ஆம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் வரிசையாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.